அதாவது அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம பார்த்தோம் 3 வாரங்களா. அது மாத்திரமல்ல, நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நம்மிடத்தில் என்ன செய்கிறது? எதிர்பார்க்கிறது. சரி, யாருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? யாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? முதலாவதாக, நம்மை அழைத்த கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் நாட்டப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, சகோதர சகோதரிகள் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் உண்மை இல்லை, உண்மையற்ற உலகம், துரோகம் பண்ணுகிற உலகம், நம்பிக்கையற்ற உலகம், இதன் மத்தியிலே கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ சத்தியவேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் உண்மையுள்ளவராக இருக்கிறத போல என் பிள்ளைகளாகி நீங்களும் இப்போ என்ன செய்யணும்? எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும். சபைக்கு உண்மையாக இருக்கணும், உன்னுடைய புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், உன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன் பெற்றோர்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன் சகோதரனுக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன் சகோதரிக்கு உண்மையாக இருக்கணும். உன் சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கை ஒழுங்காக கொடுக்கணும். நீ போய் உன் சகோதரிக்கு சேர வேண்டிய பங்கு என்ன செய்யணும்? ஒழுங்காக போய் கொடுக்கணும். அபகரிச்சுக்கிறணும், எடுத்துக்கிறணும், ஆட்டையை போடணும். இது தேனி பாசம் போல. எனக்கே சிரிப்பு வந்துச்சு ஒரு நாள். என்னடா ஆட்டையை போடு, ஆட்டையை போட்டுரு. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து நம்முடைய சபையை சேர்ந்த ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா மறிச்சு போயிட்டாராம். அண்ணன் தம்பிங்க 4-5 பேராம். அதில் ஒரு அண்ணன் பெரிய ரவுடியாம் பாருங்க, ஏரியாவிலே பெரிய ரவுடியாம், பெரிய செல்வாக்குள்ள மனுஷன். அதனால் மற்ற சகோதரர்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், அண்ணன் பெரிய ரவுடி பேலாக இருக்கிறான், அப்பா இறந்துட்டாரு, நமக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாத்தையும் சுருட்டினான்னு சுருட்டிடுவானோ, நம்மளை கத்தி கத்தி வச்சு மிரட்டிடுவானோன்னு சொல்லி எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்க. அந்த மனுஷன் சொன்னாரா, அப்பாவுடைய சொத்தில் எல்லாத்துலேயும் சரி பங்காக என்ன செய்யணும்? போடணும். அப்பாவுடைய அப்பா உடுத்தின ட்ரெஸ்ஸை கூட கரெக்டாக பங்கு போட்டு கரெக்டாக எடுத்துக்குங்க. அப்பாவுடைய சொத்தில் அபகரிக்க மாட்டேன், நான் எடுத்துக்கிற மாட்டேன். ஒரு கல்லான மனுஷன், ஒரு ரவுடியான மனுஷனுக்குள்ளே கூட கர்த்தர் ஒரு இறக்கத்தை கட்டளையிடுறாரு பாருங்க. அதனால் அந்த குடும்பத்தார் வந்து சபையில் சாட்சியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், பாஸ்டர் எங்களுக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் அப்பா போட்டுக்கிற வேஸ்ட் சட்டையை கூட கரெக்டாக என்ன செஞ்சுருங்க? பங்கு போட்டுருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். எல்யமுனா கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாமும் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். புருஷனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென். சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் சங்கீதம் 51:6. அருமையான வசனங்கள் பாருங்க. அதெல்லாம் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எவ்வளோ அற்புதமான வசனங்கள் பாருங்க. இதோ இதோ என்று சொன்னால் behold, open your eyes and see. கண்ணை திறந்து பாரு. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உள்ளத்திலே, இருதயத்திலே, அந்தரங்கத்திலே உண்மை இருக்க விரும்புகிறார். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கர்ணத்திலே, அந்தரங்கத்திலே கர்த்தர் ஞானத்தை தெரியப்படுத்துவார். ஆமென். ஆகவே அவங்களை ஏமாத்திரலாம், இவங்களை ஏமாத்திரலாம், கர்த்தரை மாத்திரம் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஆகவே உள்ளத்திலே உண்மையை
நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானத்தினால லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். லட்சக்கணக்கான பணத்தை ஒரு சின்ன ஐடியா கொடுப்பாரு கர்த்தர், அதில் அடித்து மேலே வந்துடலாம், செழிப்படைஞ்சிடலாம். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாரு மகனே மகளே, உன்ட்ட உண்மையை நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு உண்மையாரு, சபைக்கு உண்மையாரு, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையாரு, தகப்பன் தாய்க்கு உண்மையாயிரு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், எல்லாரும் சொல்லுங்க, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது, அறகுறையா செவி கொடுக்கும் போது இல்ல, உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அன்னைக்கு தெருவில் இன்னும் அந்த பொம்பளை மண்ணளி தூத்தி விட்டா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. மக்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த பொம்பளை சாபம் போட்டா, அந்த பொம்பளை சாபம் போட்டா, மண்ணளி தூத்திச்சா. பயப்படாதீங்க. நீங்க அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தீங்கன்னா உங்க மேல சாபம் வராது, உங்க மேல ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஆமே, ஆசீர்வாதங்களை வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது. ஆமே, உண்மையாய் இருந்தால் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வருமாம். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே வந்திருக்குது. ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுமா? உங்களை விரட்டிட்டு வருமா. ஆனா கிறிஸ்துவ மக்கள் பாருங்க, ஆசீர்வாதத்தை விரட்டிக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. அங்க போனா ஆசீர்வாதம் வந்துருமா, இங்க போனா ஆசீர்வாதம் வந்துருமா, அந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டு வந்துட்டா ஆசீர்வாதம் வந்துருமா, அந்த ஐயா தாடி வளர்த்த ஐயாட்ட போய் தலையை கொடுத்து ஜோமிட்டு வந்தா ஆசீர்வாதம் வந்துருமா. இது வரைக்கும் ஆசீர்வாதம் வராம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி பல இடத்துக்கு ஓடுறது, அங்க ஓடுறது, இங்க தலையை கொடுக்கறது. கர்த்தர் சொல்றாரு, ஓடுறதை நிறுத்திட்டு என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க தீர்மானம் எடு, என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க தீர்மானம் எடு. ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதம் உன்னைய தேடி வரும். உன் வீட்டு வாசலை வந்து தட்டும். ஆசீர்வாதம் உன் வீட்டு வாசலை வந்து, நான் கேட்குறேன், ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டுறதை நீங்கள் விரும்புகிறீங்களா, அல்லது ஆசீர்வாதத்தை விரட்டிட்டு நீங்கள் ஓடுறது விரும்புகிறீங்களா? ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டணுங்க. அநேகர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும், இந்தாங்க பிடிச்சிங்க சிஸ்டர், பிடிச்சிங்க பிரதர்ன்னு சொல்லி. எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாய் செவி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும்? விரட்டிட்டு வரும். வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையுள்ள இருதயத்தோடும். எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள இருதயம். யமுனா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு. எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையுள்ள இருதயம். நான் சொல்றேன், உண்மையா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நம்முடைய தலைமை போதகர் ஒரு முறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாருங்க, கடந்த 20 ஆண்டுகளாக நான் கர்த்தருக்கு உண்மையை காண்பிச்சிருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன்? உண்மையை காண்பிச்சிருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையை காண்பிச்சிட்டே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலை வாரி விடுகிற உலகம், ஏமாத்துகிற உலகம். ஆமென். 10 ரூபாய்க்கு காதை அறுத்துட்டு போயிடுவான் பாருங்க, அப்படிப்பட்ட உலகம். நான் சொல்கிறேன், இதன் மத்தியிலே நீங்கள் உண்மையை கர்த்தருக்கு காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? செழிப்படைய செய்வார்.
கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சத்தியவேதத்திலே மோசே என்கிற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மோசே குறித்து சத்தியவேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே அவருடைய வீட்டில், அவருடைய வீடு என்பது எது? சபை. ஆமென். இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் மக்கள், அது சபை, பழைய ஏற்பாட்டு சபை. அந்த வீட்டிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தானாம். ஆமென், உண்மையுள்ளவனாய் இருந்தானாம். வாசிப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். கள்ளத்தனம் பண்றது, திருட்டுத்தனம் பண்றது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, அதெல்லாம் ஏன் மோசேட்ட கிடையாது. மோசே யார் தெரியுமா? என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் திருடி விற்கிறவன் கிடையாது அவன். மோசே எங்கு உண்மை உள்ளவன். ஆமென். நீங்க உண்மை உள்ளவா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யமுனா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது மாத்திரமல்ல, நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மோசே குறித்து பார்க்கிறோம். மோசே அவருடைய வீட்டிலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய திருச்சபையிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று. அது மாத்திரமல்ல, மனிதனாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ரோல் மாடல். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். ஆகவே அவர் யார் தெரியுமா? யாரு? மனுஷனா வந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க இதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். போதும், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவே உண்மை உள்ளவராக இருந்திருப்பார்னா இப்போ நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பதிலே காணோம். மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவே எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராக தான் இருந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவராக தான் இருக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்? நான் சொல்றேன், கர்த்தருக்கு உண்மையை காண்பீங்க, சபைக்கு உண்மையாயிருங்க. நான் சொல்றேன், பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். சத்தியவேதம் சொல்லுகிறது, உண்மை உத்துவமான மனுஷனே, ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிபதியாக, அதிகாரியாக வைப்பேன். நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க, அநேகத்தின் மேலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பார். ஆமென். உயர்வை தேடி நீங்க வாடாதீங்க, ஆசீர்வாதத்தை தேடி நீங்க வாடாதீங்க. இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யுங்க? அவருக்கு உண்மையை காண்பீங்க. அவருடைய சபைக்கு உண்மையாருங்க. அவர் அநேகத்தின் மேல் உங்களை என்ன செய்வார்? அதிகாரியாக வைப்பார். ஆமென். அவர் நாமம் எல் யமுனா. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.